வணக்கம் நண்பர்களே. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல இதை விவசாயம் பற்றி சொல்ல வரேன் ஆச்சுங்களா. பாருங்கள், இப்போ நான் உட்காந்துக்கிறதே மண்ணு தான் ஆச்சுங்களா. ஆனால் நான் விவசாயம் கம்மி தான். நம்ம மாமா தான் விவசாயம் ஆச்சுங்களா. ஆனால் நான் கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாடுக்கு வந்தனாவே ஒரு குஷி தான். பாருங்கள், மண்ணு தான் வந்துக்கிறேன். மண்ணு தான் நம்மளுக்கு விவசாயம் ஆச்சுங்களா. நம்ம இந்த அது தமிழில் நிறைய பேர் சொல்லுவாங்க கைனி காடின்னுவாங்க, சில பேர் வயலுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆனந்தம் தாங்க. இது பாருங்கள், நெல் வந்துருக்குது. நெல்லும் காமிக்கிறோம் பார்த்துங்க உங்களுக்கு. இது பாருங்கள், எப்படி அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். இந்த எங்கேயும் விட்ருக்கோம். இதெல்லாம் நெல் ஆச்சுங்க. இப்போ அடுத்த மாதம் இது அறுவடை ஆகிடும் ஆச்சுங்களா. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே கண்ணு கட்டின தூரம் அப்படியே இயற்கையாக அந்த மலை சேம் சிக்கமங்களூர் எப்படி இருக்குது அதேமாதிரிங்க. சுற்றி எல்லா மலைங்க தான் சிக்கமங்களூர்லாம். நாயர்கடை சைடு அங்கே நல்லா கிளைமேட்டு. நம்ம தமிழ்காரங்க நிறைய பேர் வராங்க அங்கே டூர்னமெண்ட்டுக்கு. பாருங்கள், இப்போ இதை போட்டிருக்குது. இது ராத்திரி தண்ணியை விட்டது பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள் வச்சுங்களா. எப்படி இருக்கு பாருங்கள். அப்படி அது வரைக்கும் இந்த செடி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் வரைக்கும் விட்டுருக்கோம் இப்போ வச்சுங்களா. அப்படியே இங்கே அப்படியே இதை பாருங்கள். அப்படியே இந்த மாடு மேய்து பார்த்தீங்களா, இந்த மாடுகிட்டையும் அங்கே இருக்குது ஆச்சுங்களா. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு குஷி பாருங்கள். இதெல்லாம் அப்படியே இதே எங்கள் அப்பா நட்ட மரங்க. ஆனால் அப்பா இல்லை, இப்போ அவர் நட்ட மரம் முறிஞ்சு போச்சு. முருங்கைக்காய் மரம் திருப்பி நடணுன்ட்டு ஒரு ஐடியா போட்டுருக்கேன். நடுவேன், இதை நட விட மாட்டேன். ஏன்னா அப்பா இல்லைங்க, அவர் ஞாபகமாக அவர் நட்ட மரம் இது. இதே இதில் நான் இந்த பக்கம் நட்டேன். அந்த செடி அந்த புத்துருக்கு பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா. அங்கே நான் நட்ட மரம் செத்து போச்சு, வளர்ந்துச்சு. இந்த காற்று மழைங்க அடிக்கும் போது அதில் போயிடுச்சு. ஆனால் எங்கள் அப்பா நட்ட மரம் மட்டும் விட மாட்டேன். அதை திருப்பி நான் நடுவேங்க, மிஸ் பண்ண மாட்டேன் அதை. ஏன்னு கேட்டால் அவர் ஞாபகம் அது ஒன்று இருக்குது. அவர் இங்கே வளர அவர் நம்ம கூட இருக்கிறான்ட்டு ஒன்று இதாகும். அதனால் இதை ஒன்று வளர்க்குவேன், இதை விட மாட்டேன். இது இதை பண்ணுவேன். இதை பண்ணி இந்த செடியை வளர்க்காத விட மாட்டேன். இந்த முருங்கை மரத்தை வளர்க்க இதில் பாருங்கள். இதெல்லாம் மண்ணில் தான் வாட்டிக்கிறேன் நான். உட்காரத்துக்கு சொன்னேன். ஏன்னா கேட்டாங்க, முஸ்லீமில் சொல்லுவாங்க மண்ணில் தான் நல்லா படைச்சான்ட்டு. மண்ணில் தான் இது பண்ணணும், மண்ணில் தான் போகும் லாஸ்ட்டு ஆச்சுங்களா. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம், நல்லா இருக்குன்ட்டு. பாருங்கள், அது அப்படி கொக்கெல்லாம் பறந்து வரும்போது எப்படி நல்லா இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. மேலே போது பாருங்கள், அப்படி கொக்கு போது பாருங்கள், எப்படி கொக்கு நல்லா இது இருக்கு பாருங்கள் வச்சுங்களா. நல்லா அருமையாக இருக்கும். உட்காந்துட்டு காத்தோட்டமாக இருக்குது பாருங்கள். திரும்பி அந்த கொக்கு அப்படியே பறகு பாருங்கள், அப்படியே பறந்துகிட்டே போது பாருங்கள் வச்சுங்களா. பாருங்கள் அதான் போது பாருங்கள். அப்படியே இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கிறேன்ட்டு இந்த கொக்கு வரல, இல்லைன்னா இங்கே எல்லாம் கொக்கு வந்துட்டு அந்த சின்ன சின்ன நண்டுங்களை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு, சின்ன சின்ன பூச்சிங்களை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்குங்க அங்கே. பாருங்களா, அந்த மரம் அந்த மண்ணு தேர்வு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கிணறு. எல்லாம் பாருங்கள், அப்படியே நல்லா அருமையாக இருக்கும். இல்லை அப்படியே நடந்து போகலாம், இதுலேயும் போகலாம். அப்படியே இழந்து காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள், இதில் அப்படியே பாருங்கள். எப்படி இதை பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். இதில் என்னன்னு சொல்லுங்களேன், எலி பாதி காலி பண்ணிவிடுது. எலி தின்னுட்டு காலி பண்ணிட்டு விட்டு போயிடுது. இதை அப்படியே
ஆச்சுங்களா. இருங்க இன்னொரு வீடியோ. இது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த எலிங்க என்ன பண்ணுது, கட் பண்ணிவிட்டு எல்லாம் கொண்டு போயிட்டு இதில் எல்லாம் என்ன பண்ணுதுங்க, இதெல்லாம் அப்படியே தின்னுட்டு இது பண்ணி போயிடுது, காலி பண்ணி போயிடுது. ஆச்சுங்களா. அதுக்கு தான் ஒரு மாமாவும் என்ன பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டாரு. என்ன போனால் போதுன்னு அப்படின்ட்டு விட்டுட்டாரு. நல்லா இருக்குது அது. நல்லா அருமையான வீடு. பாருங்கள், நல்ல வியூஸ் மாத்திரம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா. விவசாயம் சொன்னாவே பிடிக்குங்க நமக்குலாம். ஆனால் ஏன்னு கேட்டால் நம்மளாம் சிட்டியில் இருந்துட்டு வந்துட்டு வேலை செய்யணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் அங்கே சிட்டியில் இருந்தோம், இங்கே வந்து ஊர் சைடு வந்துட்டு நம்ம அள்ளி சைடு வந்துட்டு பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வேர்வை வேர்க்கும் போது அப்புறம் கீழே குனிஞ்செல்லாம் வேலை செய்யணும், ரொம்ப கஷ்டம் ஆச்சுங்களா. அதனால தான் என்ன பண்ணுறது, நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முடிஞ்சு பண்ணுறது ஆச்சுங்களா. பாருங்க, தெரியுங்களா அப்படியே பாருங்க. விவசாயம் 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 விவசாயி சேத்துல கால் வச்சாதாங்க வயிற்றுக்கு சோறு. இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்மளுக்கு வந்துட்டு விவசாயிங்க எதனா ஸ்ட்ரைக் பண்ணானா அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. விவசாயி கால் வைக்கலன்னு வச்சுங்களேன், சேத்துல வயிற்றுக்கு சோறு போட முடியாது. நம்மளாம் ஒரு சோறுக்கும் கஷ்டப்படணும் வச்சுங்களா. சிட்டியில் இருக்கிறீங்க சொல்லுவாங்க பைசா கொடுத்து வாங்கலான்ட்டு. பைசா கொடுத்து வாங்குறது எல்லார் கையிலும் ஆகும், ஆனால் விவசாயம் பண்ணுறது எல்லார் கையில் ஆகாது. அது வேணால் நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு, கணக்கு போட்டு பாருங்கள் நீங்கள் வேணும்னா. எல்லார் கையிலும் எவன் கையிலும் ஆகாது. விவசாயம் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தவன் எல்லாம் தோற்று தான் போய்க்கிறான். இன்றைக்கி ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து சலுகை இல்லை விவசாயிகளுக்கு. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இடத்த விற்றுட்டு இடம் நிலம் போட்டு மனை இதை போட்டு என்ன பண்ணுறாங்க, விற்றுறாங்க. விற்றுட்டு போயிடறாங்க. ஏன்னு கேட்டால் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, எதுவுமே ஆக மாட்டேருக்குன்ட்டு ஆச்சுங்களா. அதனால் என்ன பண்ணுறாங்க, விவசாயிங்க ரொம்ப கீழ் மட்டத்துக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து வீடு பார்த்திங்கன்னா குடிசை வீடு தான் இன்னும் இருக்காங்க தமிழ்நாட்டை. பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க ஆச்சுங்களா. அந்த அரிசி வாங்கி விற்கிறான் பார்த்திங்கன்னா, அவங்களாம் வீடு பார்த்திங்கன்னா 2 அப்ட்ரு 3 அப்ட்ரு நல்ல காரில் போகிறது அப்படி தான் போயிட்டுருக்கானுங்க. ஆனால் விவசாயிங்க அந்த பைக்கில் போனால் கூட அந்த பைக்கில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது இல்லை. அவனை அறுவடைக்கு பைசா கொடுக்கணும், மருந்துக்கு பைசா கொடுக்கணும். பாதி குருவி வந்து தின்னுட்டு போயிடுது, பாதி எலி காலி பண்ணிட்டு போயிடுது இதுவை நெல்லுவை ஆச்சுங்களா. இவ்வளோலாம் கஷ்டப்படுறதா இருக்குது. அது யாருக்கு நம்ம சொன்னோம்னா, என்ன விவசாயி வீட்டில் என்ன 2 காரு 3 காரு இருக்குது, அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் விவசாயம் பண்ணுறான் பார்த்திங்களா, சேத்துல இறங்கி காலு வச்சு விவசாயம் பண்ணுறான் பார்த்திங்களா, அவங்களுக்கு வீடு வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வச்சு அதெல்லாம் புரியறதுல யாருக்கும். அது வந்து நேர்மை பார்க்கணும். இதெல்லாம் வந்து நேராக பார்த்தா தான் அவங்களுக்கெல்லாம் தெரியும் இது வச்சுங்களா. இதெல்லாம் தெரியாது, இல்லைன்னா யாருக்கும் தெரியாது. நம்ம சொல்ல போனோம்னா இதெல்லாம் என்ன அப்படின்வாங்க. ஆனால் அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஆஃபீஸில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு காலையில் ஆகணும்னா வேலை போகிறாங்க, 8 மணிக்கு 10 மணிக்கு போகிறாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடுறாங்க. கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு என்ன கஷ்டம்ன்றாங்க ஏசியில் உட்காந்து வந்துட்டு. ஆனால் அதனுடைய எல்லாவுடைய கஷ்டம் விவசாயத்தான். அது தெரியுங்களா உங்களுக்கு. விவசாயி அந்த வெயில் மழை இன்னும் எதுவும் பார்க்காம இறங்கி வேலை செய்வாங்க பாருங்கள். அதோட வந்து நேரில் வந்து பார்க்கணும் ஆச்சுங்களா. அதனால் சும்மா எல்லாம் இருந்துட்டு உட்காந்து பேசுவானுங்க விவசாயிகளுக்கு என்ன ஆகுது அதுக்கு இது அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய கஷ்டம் என்னான்ட்டு இறங்கி வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நானே பாருங்கள் சிட்டியில் தான் இருக்கிறது.
ஆனால் என் மாமா வந்து வேலை செய்வார் பார்த்தீங்களா, கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டம் வேலை செய்கிறதுக்கு. அவ்வளோ கஷ்டம் இருக்காது ஆச்சுங்களா. அவ்வளோ கஷ்டம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் இறங்கி இதெல்லாம் டிராக்டரை வச்சு திருப்பி இந்த நெல் அறுத்து அங்கே இது பண்ணி அவங்களுக்கு கொடுத்து பேக்கிங் பண்ணி சார்ஜ் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த டிராக்டருக்கு சம்பளம் ஆச்சுங்களா. டிராக்டருக்கு சம்பளம் இப்படிலாம் போட்டோம்னு வச்சுங்களேன், எதுவுமே கிடைக்கிறதில்ல. பாருங்கள், விவசாயம் தான். ஆனால் நான் சிட்டிக்கெலாம் போகாது இருந்துன்னு வச்சுங்களேன், நான் கண்டிப்பாக இந்த வேலையை தான் இறங்கியிருப்பேன், விவசாயத்தை தான் இறங்கியிருப்பேன். அது என்ன உண்மை. நான் இந்த வேலையெல்லாம் விவசாயம் அதெல்லாம் நம்பி இருந்திருக்க மாட்டேன். இதனுடைய என்னான்ட்டு எல்லாம் கற்று வந்திருப்பேன். அப்புறம் என்ன கேட்டால் உண்மையாக சொல்லிடுறேங்களா, நம்ம வீட்டிலாம் பைசா இல்லை, பார்க்குறது நான் இப்படி தான் இருக்கிறேன். இல்லைனா நான் விவசாயத்தை இறங்கியிருப்பேன். எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். என் கூட 4-5 பேர் வேலை செய்யணும், அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கிட்டு நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு. விவசாயம் பார்த்தா தான் நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. என்ன பண்ணுறது விவசாயத்துக்கு நம்மளுக்கு. அதில் பாருங்கள், எல்லாம் மலை பாருங்கள், அப்படியே மேலே ஒரு கோயில் தெரியும் பாருங்க, அப்படியே இந்த மலையில் அப்படியே தெரியும். இந்த பக்கம் இந்த ப்ளூ கலர் வீடு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது மேலே அப்படியே கோயில் அப்படியே தெரிஞ்சு பாருங்க அங்கே ஆச்சுங்களா. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுடைய இது எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் விவசாயம் என்ற இது பேச்சுக்கு வந்து இது என்ன எப்படி கொடுத்துருக்கேன், இது நல்லா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய இது சரி உங்களுடைய இதோட இதை பொண்ணு நேரத்தை எனக்கு கொடுத்து பார்த்து என்னுடைய வீடியோவை இதை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். ஏஎம் பிளாக்ஸ் உங்களுடைய விடைபெறுகிறேன். வணக்கம்.